BlackBerry மொபைல்ல நம்ம பாஸ்வேர்ட ராங்கா போட்டா என்ன ஆகும்? 10 சான்ஸ் குடுப்பாங்க. அந்த 10 சான்ஸ்ல ராங்கா ஆனுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். BlackBerryல செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபுல் ஃப்ளெட்ஜா டைட்ல இருக்கும்னு அர்த்தம். இங்க நீங்க பாஸ்வேர்ட ராங்கா போட்டீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். அதுல ஒரு பிரச்சனைய நான் இப்ப காமிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் உங்க பாஸ்வேர்ட் நீங்க போட்டத மறந்துட்டீங்க. செக்யூரிட்டி அலர்ட்ல இருக்கு. இப்ப பாஸ்வேர்டுக்கு 10 சான்ஸ் குடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா, அதுலருந்து 10 சான்ஸஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த 10 சான்ஸஸ்லயுமே நீங்க பாஸ்வேர்ட ஒவ்வொரு முறையும் ராங்கா இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன ஆகும்? இந்த வீடியோல தெளிவா பார்த்தரலாம். இப்படி ஒரு விஷயம் BBOSல தான் நடக்கும். BBOS 7 அண்ட் ஏர்லியர் வெர்ஷன்ஸ்ல நடக்கும். BBOSங்கிறது வேற எதுவுமே இல்ல. BlackBerry OS. செக்யூரிட்டி வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஓனர் கைய தாண்டி வேற யாராவது கைக்கு போயிருச்சு அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் ஆயிரும், ட்ரிகர் ஆயிரும்னு சொல்லலாம். இதனால ஓனர் இல்லாத பெர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இது போய் சேரும்போது, இந்த 10 வார்னிங் தாண்டி பார்த்தீங்கன்னா, தப்பா போடும்போது, ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்க எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, எரேஸ் ஆயிரும். பாருங்க லைவா காமிக்கிறேன். இதான் லாஸ்ட் சான்ஸ் பாருங்க. நான் போட்ட உடனே எல்லாமே வைப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மொபைல்ல இருக்க மொத்த டேட்டா, எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்புக்கு போயிரும்னு சொல்லலாம். அப்ப இருந்த பல BlackBerry யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேக்னட்ஸா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். பிசினஸ் ஓனர்ஸ். அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா, 1 to 1 ஷேர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகையான ட்ரிகரிங் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இது ஒரு ப்ரோவும் இருக்கு, கானும் இருக்கு. ப்ரோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா எதுவுமே கிடைக்க போறதில்ல. முழுக்க முழுக்க எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஆனா கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா எரேஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த மொபைல் நியூவா மாறிரும். அப்போ ஒரு திருடரோ இல்ல யாரோ முக்கியமான விஷயங்கள் டேட்டாக்கு இல்லாம மொபைலுக்காக ஆசைப்பட்டு திருடியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மொபைல் ஃப்ரெஷ்ஷா அப்படி கிடைக்கிற மாரி இருக்கும். இதுதான் இதுல இருக்க கானுன்னு சொல்லலாம். அதாவது டேட்டாவோட மொபைலும் சேர்ந்து லாக் ஆகுற மாரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனா கம்ப்ளீட்டா வைப் ஆகிட்டு அவங்க கைக்கு ஒரு நியூவான ஃப்ரெஷ் மொபைல குடுக்குற மாரி மாறிரும். இது ஒரு கான்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் டேட்டா தான் எனக்கு முக்கியம். எனக்கு அதுதான் பிரையாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா இப்படி ஒரு ட்ரிகரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கும். இத ஆன் பண்ணும்போது எப்படி நம்ம ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவோமோ, அதே விஷயங்கள் தான் இங்கேயுமே பாசிபிள் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்க இமெயில் குடுக்குற மாரி இருக்கும். சைன் அப் பண்ற மாரி இருந்தா, தென் கன்டினியூவா இது வொர்க் பண்ற மாரி இருக்கும். எந்தெந்த பிரிகாஷன் எது எதுக்கு, எந்தெந்த நேவிகேஷன் பார் எது எதுக்கு அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நியூவா ஓப்பன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அப்படி எடுத்த மாரி இருக்கும். இது நல்ல விஷயம் தான். கெட்ட விஷயமும் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் BlackBerry அப்பவே இப்படி ஒரு இன்னோவேஷனா விஷயத்த யோசிச்சு வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. உங்க மொபைல் வேற ஒருத்தர் கைக்கு கிடைச்சிட்டு, அது மூலியமா உங்கள பிளாக்மெயில் பண்ற மாரி, இல்ல உங்க கம்பெனி டீடைல்ஸ் வெளிய விட்டுருவேன் அப்படின்னு சொல்ற மாரி டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டே அவங்களுக்கு அந்த பதில சொல்லிடும்னு சொல்லலாம். ஆனாலும் ஓவரால் இது பல விஷயங்களும் நல்லதா தான் இருக்கும். ஃபேக்டரி ரீசெட் பண்ணீங்கன்னா, கேமராலாம் பழைய நிலைமைக்கு வந்துரும். எல்லா டேட்டாவும் ஃபங்ஷன் ஆகுறதெல்லாம் சூப்பரா ஆகும்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இப்ப இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.